நிறைய பேர் வந்து செலவழிக்கிறது கிடையாது. அதனாலேயே சுற்றுலா போறது கிடையாது. ஏன் சுற்றுலா போறது நிறைய பேரு அது தேவையில்லங்க. ஆனா நெறைய இடம் இருக்கு. நம்ம இந்த காலத்துல தான் சுத்தி பார்க்க முடியும். 2040க்கு அப்ப இந்த காலத்துல ஒரு 50, 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்க சுத்தி பார்க்க முடியாது. வாகனங்கள் இல்ல, பேருந்துகள் இல்ல, ட்ரெயின் கிடையாது, விமானம் கிடையாது, கப்பல் கிடையாது. அப்ப அந்தமானுக்கெல்லாம் போ முடியாது. ஒரு சென்னையில இருக்கிறவன், தமிழ்நாட்டுல இருக்கிற அந்தமான்னு ஒரு இடம் இருக்குதான்னு கூட தெரியாது. ஊட்டிங்கிறது ஒரு இடம் இருக்குதான்னே திருநெல்வேலிக்காரனுக்கு தெரியாது. இன்னைக்கு எங்கெல்லாம் உலகத்துல எங்கெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஆனா, நம்ம அத அத போய் பார்க்க மாட்டேன்றோம். இப்ப தான் அந்த வசதி கிடைக்கும். இன்னும் 2040க்கு அப்புறம் இது கிடைக்காது. இது இப்ப 2040க்கு அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. மின்சாரம் இருக்காது, பள்ளிக்கூடம் இருக்காது, புத்தகங்கள் இருக்காது, அப்புறம் தொழிற்சாலைகள் இருக்காது, வாகனங்கள் இருக்காது, போக்குவரத்து எல்லாமே நின்னு மக்கள் எளிமையான வாழ்க்கை, இயற்கையோடு இணைந்து வாழ போயிருவாங்க. ஏன்னா, இது கொஞ்சம் ஆபத்தான உலகம். இது நோய்கள் நிரம்பிய உலகம், விபத்துகளுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இந்த உலகத்தில இந்த உலகம் முடிய போகுது 2040ல. அப்ப அதுக்குள்ள நம்ம இங்க இந்த காலகட்டத்தில ஒரு வாய்ப்பு இருக்கு. உலகத்த சுத்தி பார்க்கலாம். அப்படிங்கிறது நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அத பயன்படுத்தணும். பயன்படுத்தணும்னா நம்ம பயன்படுத்துறோமா? இல்ல. காரணம் என்னன்னா, நமக்கு செலவழிக்கிற வழக்கம் இல்ல. இந்தியர்கள பொறுத்தளவுல சேமிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இருக்கு. மத்தவங்கள ஏமாத்தியாவது சேர்த்து வைக்கணும். அப்புறம் பதுக்கணும். அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது. வாய கட்டுறது. வயித்த கட்டி சேமிச்சு வைக்கிறான். பட்டினி போட்டு சேமிச்சு வைக்கிறான். இந்த எண்ணம் தான் இருக்கு. செலவழிக்கிறதுல இவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதாவது பிறருக்கு கொடுப்பதில், இந்த பரந்த மனப்பான்மை இல்ல. பிறருக்கு கொடுப்பதில், செலவழிப்பதில், பிறருக்காக செலவழிப்பதில், அது வந்து இவங்களுக்கு தெரியல. பிறருக்காக செலவழிப்பதிலோ, அதில தனக்காக செலவழிப்பதிலோ இவங்களுக்கு தெரியல. ஆனா, இவன் என்ன பண்றான்? சேர்த்து வைக்கிறான். பிறரை ஏமாத்தி, அதாவது இவனுக்கு தேவையே இருக்காது. எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொல்லி, தெரிஞ்சவங்ககிட்ட கடன் வாங்கி இவன் சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வச்சுட்டு, அப்புறம் அந்த பணத்த திரும்ப கொடுக்குறதும் கிடையாது. இவனுக்கு தேவையே இல்லாம கடன் வாங்கி இவன் சேர்த்து வைக்கிறான். இவன்கிட்ட பணம் ஏற்கனவே இருக்குது. இல்லன்னு போய் சொல்லி, மத்தவங்ககிட்ட கடன் வாங்கி சேர்த்து வச்சுட்டு, அப்புறம் திருப்பி குடுக்குறது இல்ல. இப்ப இந்த மாரியெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிறதுல கெட்ட புத்தி, ஒரு குறுகிய மனப்பான்மை, ஒரு மோசமான சிந்தனை வந்து இந்தியர்கள்ட்ட இருக்கு. சேர்த்து வைக்கணும், பதுக்கி வைக்கணும், சேமிச்சு வைக்கணும், ஏமாத்தி சேர்த்து வைக்கணும், திருடணும், இந்த மாரி வரதட்சணைங்கிறதுல புடுங்கணும், மத்தவங்ககிட்டருந்து புடுங்கணும், அப்படிங்கிற மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கிறனால, அதை எக்காரணம் கொண்டும் பிறருக்கு கொடுத்துறக்கூடாது. வாங்குன கடன கூட குடுத்துறக்கூடாது. எக்காரணம் கொண்டும் பிறருக்காக செலவழிச்சிடக்கூடாது. இப்ப டெய்லி நண்பர்களோட பழகுறது கிடையாது. நண்பர்களோட பழகுனா நிறைய செலவாகும்பா. அதனால நான் நண்பர்களோட பழகுறது கிடையாது. அப்புறம் படம் பார்க்குறது கிடையாது. ஏன்னா தேவையில்லாம செலவு. சுற்றுலா போறது கிடையாது. எதுக்கு தேவையில்லாம செலவு? நடனம் ஆடுறது கிடையாது. நடனம் ஆடுனா நான் நண்பர்களோட நடனம் ஆடுவேன். அப்போ அதுக்கு ஒரு செலவு வரும். எதுக்கு தேவையில்லாத செலவு? அப்படின்னு செலவுகளை தவிர்க்கிற ஒரு மனப்பான்மை. அதே நேரத்தில சேர்த்து வைக்கிறதுல இவனுடைய அறிவு பயங்கரமா இருக்கு. சேர்த்து வைக்கிற எப்படியாவது பிறரை ஏமாற்றியாவது, பிறரிடம் கடன் வாங்கியாவது சேர்த்து வைக்கிறான். இவனுக்கு தேவையே இல்ல. கடன்னு பொய் சொல்லி, என்கிட்ட பணமே இல்லன்னு பொய் சொல்லி, பணத்த கடனா வாங்கி சேர்த்து வைக்கிறான். திருடி சேர்த்து வைக்கிறான். லஞ்சம் வாங்கி சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வைக்கிறதுல அறிவுடையவரா இருக்கான். ஆனா செலவு செய்றதுல, பிறருக்கு கொடுப்பதில், பிறரிடம் வாங்குவதில், பிறரிடமிருந்து புடுங்குவதில் பெரிய அறிவுடையவரா இருக்கிறான் இந்தியர்கள். பிறருக்காக கொடுப்பதில் இவனுக்கு அறிவு இல்ல. பிறருக்காக கொடுப்பதில். பிறரோடு உணவை பகிர்ந்து கொள்வது, மாரி வந்து சுற்றுலா போணும் அப்படின்னா, அங்க போனாலும் நீ சந்தோஷமா இருக்கணும்னா, பிறருக்காக செலவழிக்கணும். பிறருக்கு கொடுக்கணும். உன் கூட 4 பேரோட வர்றாங்க, 4 பேரோட போற அப்படின்னா, 4 பேருக்கும் 4 நண்பர்கள் வராங்க அப்படின்னா, சுற்றுலா போற இடத்துல, அவர்களுக்காக செலவழிக்கணும். அந்த 4 பேரும் செலவழிப்பதில் போட்டி போடணும். அப்பதான் சுற்றுலா உனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இங்க இவன் என்ன பண்றான்? செலவழிக்கக் கூடாது. நம்மகிட்ட வந்து புடுங்கணும். மத்தவங்கள எப்படி ஏமாத்தி புடுங்கணும். சேர்த்து வைக்கிறதுல தான் இவன் குறியா இருக்கான். செலவழிப்பதை தவிர்த்து விட வேண்டும். கஷ்டப்பட்டு மத்தவங்கள ஏமாத்தி சேர்த்து வச்ச பணத்த நம்ம செலவழிச்சிடக்கூடாது. மத்தவங்க நம்மள புடுங்குறாங்கன்னு நெனைக்கிறான். அதாவது செலவழிப்பதையே இவன் என்ன நெனைக்கிறான்? மத்தவங்க நம்மள புடுங்குறாங்க. நம்ம காசு மேல குறியா இருக்காங்க. நாம எப்படி மத்தவங்க காசு மேல குறியா இருக்கிறோமோ, அதுபோல மத்தவங்க நம்ம பணத்த புடுங்குறதுல குறியா இருக்காங்க. அதனால மத்தவங்களுக்காக செலவழிச்சிடக்கூடாது. அப்ப அதற்கான வாய்ப்பு எங்கெல்லாம் வருது? நண்பர்களோட இருக்கும்போது, சுற்றுலா போகும்போது. சுற்றுலா போகும்போது கூட யார் செலவழிக்கிறது? செலவ யார் தலையில கட்டுறது? அப்படின்னு தான் பார்க்குறான். அப்ப கூட யார்ட்ட இருந்து புடுங்கி நம்ம வந்து அங்க ஜாலியா இருக்கிறது. யார் தலையில செலவ கட்டிட்டு, அங்க ஜாலியா இருக்கிறது. அப்படின்னு தான் அவன் பார்க்குறான். நீ செலவழிச்சா தான் நீ சந்தோஷமாவே இருக்க முடியும். பிறருக்காக கொடுத்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும். சுதந்திரமா இருக்க முடியும். நீ பிறருக்கு கொடுக்க மறுக்கிறன்னா, இப்ப நீ சுற்றுலா போறப்பா, 4 பேரோட சுற்றுலா போற. அங்க சுற்றுலா போம்போது, பிறருக்கு கொடுப்பதற்கு நீ தயங்கினா,
அங்கே எங்கே நம்ம மேலே செலவை கட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து ஒதுங்கிட்டு இருப்ப. 4 பேரோட ஒதுங்கிக்கிட்டே இருப்ப, பதுங்கிக்கிட்டே இருப்ப. நீ செலவழிக்க முடிவெடுத்துட்டேன்னா, பிறருக்காக கொடுப்பதற்கு தயாரா இருக்க அப்படின்னா, 4 பேர் கூட போகும்போது 4 பேருக்காகவும் நீ செலவழிக்க தயாராயிட்டேன்னா, அப்போ நீ தைரியமா, சுதந்திரமா இருப்ப. எல்லார்கிட்டயும் மூஞ்ச காட்டுவ. நீ செலவழிக்க தயங்குனா, நீ என்ன பண்ணுவ? பதுங்குவ. பின்னாடி பதுங்கிட்டு, எங்க நம்ம தலையில செலவு கட்டிருவாங்களோ, மத்தியான சாப்பாட்டுக்கான செலவு நம்ம தலையில கட்டிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்னை முனைப்பா முன்னிறுத்திக்காம பதுங்குவ. தலைமறைவாவே இருப்ப. 4 பேரோட இருந்தாலும், அங்க நீ ஒரு தலைமறைவாவே இருப்ப. அதில ஒரு 10 பேர் டூர் போறீங்க அப்படின்னா கூட, அங்க கூட நம்ம செலவ நம்ம தலையில கட்டிறக்கூடாது. மத்தவங்க தலையில கட்டணும். அப்போ எல்லாரும் முன்னாடியே நம்ம முகத்த காட்டக்கூடாது. அந்த மாரி பின்வாங்குகிற பழக்கம் இருக்கும். அதனால தான் இவங்களுக்கு வந்து டூர என்ஜாய் பண்ண முடியல. டூருங்கிறது எவ்வளோ பயங்கர ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனா, அத டூர் போய் பார்த்துருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு சந்தோஷத்த தரல. அப்போ டூர்னாலே சந்தோஷத்த தரலன்னு நெனச்சுக்கிறாங்க. டூர் எப்போ சந்தோஷத்த தரும் அப்படின்னா, நீ ஒரு குற்றாலத்துக்கு போற, அங்க இருக்கிற அருவி உனக்கு சந்தோஷத்த தராது. அந்த அருவி வந்து சந்தோஷத்த தரும். அத உன்னால உணர முடியணும் அப்படின்னா, நீ நண்பர்களோட போணும், உறவினர்களோட போணும், குடும்பத்தாரோட போணும், செலவழிக்கணும். நல்லா செலவழிக்கணும். ஒரு நண்பர்களோட போறியா? 10 உறவினர்களோட போறியா? தெரிஞ்சவங்க அப்படி போம்போது தெரிஞ்சவங்களோட போறியா? அவங்களுக்காக செலவழிக்கணும். அப்பதான் அந்த அந்த குற்றால நீர்வீழ்ச்சி உனக்கு சந்தோஷமா தெரியும். கொடுக்கணும். இழப்பதற்கு எதுவும் இல்லை. கொடுத்தா தான் நீ இந்த இயற்கையின் சந்தோஷத்த பெற முடியும். இயற்கை உனக்கு குடுக்குற சந்தோஷத்த பெறணும் அப்படின்னா, நல்லா கொடுக்கணும். அப்பதான் இயற்கை என்ன பண்ணுது? அதுவும் ஒரு வியாபாரி தான். இயற்கை இப்போ ஊட்டி, கொடைக்கானல் எல்லாம் சந்தோஷம். ஆனா, நீ அங்க போற அப்படின்னா, நண்பர்களோட போற, அ உறவினர்களோட போற அப்படின்னா, அப்ப நீ அவங்களுக்காக கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த சந்தோஷம், இயற்கை கொடுக்குற சந்தோஷத்த நீ பெற முடியும். இல்லன்னா, அந்த ஊட்டி கூட உனக்கு போர் அடிக்கும். சுமையா தெரியும். எப்படா வீட்டுக்கு போகணும்னு தான் தோணும். ஊட்டி, அந்த பனி, மலைகள், அழகு அதெல்லாம் அனுபவிக்க முடியாது. சந்தோஷம். அப்ப நீ நண்பர்களோட போம்போது, உறவினர்களோட போம்போது கொடுக்குற வழக்கத்த வச்சுக்கோ. பிறருக்கு கொடுக்குற வழக்கத்த வச்சுக்கிட்டேன்னா, நல்லா செலவழிக்கணும். 4 பேர் சேர்ந்து போட்டி போட்டு செலவழிக்கணும். செலவழிச்சிட்டிங்கன்னா, ஒரு பட்ஜெட் போட்டு, இன்னைக்கு நான் ரூ. 1000 செலவழிக்கணும்ப்பா. 2 நாள் டூர். இன்னைக்கு ரூ. 1000 செலவு பண்ண போறேன். அல்லது ஒரு போக்குவரத்து செலவெல்லாம் போக, ஒரு ரூ. 1000 செலவு. நாளைக்கு ஒரு ரூ. 1000 செலவு. இந்த மாரி பட்ஜெட் போட்டு தாராளமா செலவு பண்ணு. அப்ப நீ சந்தோஷமா இருக்கும். டூருங்கிறது அவ்வளோ என்ஜாய் பண்ணணும். அப்போ நீ வந்து மாசத்துல ஒரு நாளாவது டூர் போணும். டூர் போறதுக்கான, சுற்றுலா போறதுக்கான வாய்ப்பு எப்போவாவது கிடைக்குதான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்ப. அந்த மாரி அதே நேரத்தில சுற்றுலா போறதுல போய் தண்ணி அடிக்கிறது, மதுபானம் அருந்துவது, அதெல்லாம் சிகரெட் பிடிப்பது இதெல்லாம் போயிட்டேன்னா, சுற்றுலா போறவங்க இதில நெறைய பண்ணுவாங்க. சுற்றுலானாலே தண்ணி அடிக்கிறது, மதுபானம் சிகரெட் பிடிக்கிறது, போதைப்பொருள் பயன்படுத்துவது அப்படின்னு நெனைப்பாங்க. விபச்சாரம், சுற்றுலாவில நெறைய விபச்சாரமும் அதிகமா நடக்கும். அங்க போயிட்டேன்னா, அதுதான் உனக்கு இன்பமா தெரிய ஆரம்பிச்சுரும். ஒரு சுற்றுலானாலே தண்ணி அடிக்கணும் போல இருக்க. தண்ணி அடிக்கிறது தான் இன்பம். நீ ஊட்டிக்கு போற. ஊட்டின்னா, ஊட்டியோட அழக அனுபவிக்கிறது கிடையாது. தண்ணி அடிக்கிறது தான் அது இன்பம். தண்ணீல தான், மதுபானத்தில தான் இன்பம் இருக்கு. ஊட்டியில போய் மது அருந்த வேண்டும். மதுவில் தான் இன்பம் இருக்கிறது. ஊட்டியில போய் புகைப்பிடிக்கணும். புகைப்பிடிக்கிறதுல தான் இன்பம் இருக்கு. அதாவது புகைப்பிடிக்கிற அனுபவத்த ஊட்டி எப்படி தருகிறது? அப்புறம் வீட்ல புகைப்பிடிச்சா எப்படி இருக்கு? ஊட்டியில போய் புகைப்பிடிச்சா எப்படி இருக்கு? வீட்டு பக்கத்துல நம்ம ஊர்காடுல நண்பர்களோட இருந்துக்கிட்டு தண்ணி அடிச்சா எப்படி இருக்கும்? ஊட்டியில போய் தண்ணி அடிச்சா எப்படி இருக்கும்? கொடைக்கானல்ல போய் தண்ணி அடிச்சா அது எத்தகைய அனுபவத்தை தரும்? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மதுபான அனுபவத்தை தான் அவங்க தேடுறாங்களே தவிர, ஒரு ஊட்டி எத்தகைய சந்தோஷத்தை தரும்? அப்படின்னு அவங்க தேடுவதில்லை. இன்னும் சொல்லப்போனா, உறவுகள் தான் இன்பம். அந்த உறவுகள் தான் சுற்றுலா போம்போது வேறு மாதிரியான இன்பத்தை தருகிறது. நீ வழக்கமா பார்க்குற நண்பர்கள ஒரு ஊட்டிக்கு போறீங்க. வழக்கமா நீ ஊர்காட்டுல சுத்தி திரியிற நண்பர்கள் ஒரு கொடைக்கானலுக்கு போறாங்க. அந்த கொடைக்கானல், அங்க இருக்கிற அழகோடு சேர்ந்து அந்த உறவுகள் ஒரு புதுமையான இன்பத்தை தருவார்கள். அந்த உறவுகளோட இன்பத்த தான் நீ அனுபவிக்கிற. கொ சுற்றுலாங்கிறது வந்து ஒ ஒரு ஒரு ஊட்டியில போயிட்டு, உனது நண்பர்கள், இந்த உறவுகள் உனக்கு எத்தகைய இன்பத்தை தருகிறது? நீ உன் காதலியோட போற. ஊட்டிக்கு போற, குற்றாலம் போற, காஷ்மீர் போற. இந்த காதல் என்பது காஷ்மீரில் எத்தகைய இன்பத்தை தருகிறது? இதுதான் சுற்றுலா. உனது நண்பர்கள், குடும்பம் என்பது குடும்பத்தோட காஷ்மீர் போற. இந்த குடும்பம் என்பது உன் வீட்ல இருக்கிற வரைக்கும், தமிழ்நாட்டுல இருக்கிற வரைக்கும் எத்தகைய இன்பத்தை தந்தது? அங்க ஒரு இன்பம். இதே குடும்பம் அந்த கொடைக்கானலுக்கு போம்போது எத்தகைய இன்பத்தை தருகிறது? உறவுகள். அதே இன்பம்
நீ காஷ்மீருக்கு போகும்போது எத்தகைய அனுபவத்தை தருகிறது? ஒரே குடும்பம் தான். பல்வேறு இடத்துல போய் இருந்து பார்த்துக்கிறேன். பல்வேறு இடத்துல நான் குடும்பமாக காஷ்மீரில் இருக்கும்போது சந்தோஷமாக வேறு மாதிரி ஃபீல் அது. குடும்பமாக நான் வந்து எங்கள் ஊரில் இருக்கும்போது அது வேறு மாதிரியான சந்தோஷம். நீ குடும்பத்தோட சுற்றுலா குற்றாலம் போய் பாரு, குளிச்சு போய் பாரு, குடும்பமாக போய் குளிச்சு பாரு, அது வேறு மாதிரியான அனுபவம். போட்டிங் போய் பாரு, குடும்பமாக நான் அந்தமான் போகிறேன், சந்தோஷமாக என் ஃபேமிலியோடு போகிறேன் அப்படிங்கும்போது அந்த ஃபேமிலி அந்தமானுக்கு போகும்போது உனக்கு தருகிற அனுபவம் பொது மாதிரியாக இருக்கிறது. இதுதான் வந்து சுற்றுலா தருவது. அப்போ உறவுகள் தான் உனக்கு இன்பத்தை தருகிறது. உறவுகள் தான் நீ பல்வேறு ஊர்களுக்கு கூட்டிகிட்டு போகிற. அப்படி இருக்கும்போது உறவுகளுக்கு நீ செலவழிக்க தயங்காமல் நீ பதுங்கிக்கிட்டு யார் தலையில் செலவுகளை கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எங்கே போனாலும் சந்தோஷம் இருக்காது. எங்கே போனாலும் அந்த உறவுகள் உனக்கு சந்தோஷத்தை தராது. உன் வீட்டில் இருந்தாலும் சரி அந்த உறவுகள் உனக்கு சந்தோஷத்தை தராது. அதே உறவுகளை கூட்டிகிட்டு உன் நண்பர்கள் உன் நண்பர்கள் உன் ஊரில் இருந்தாலும் சரி அவங்களோட நீ கொடைக்கானல் போனாலும் சரி, காஷ்மீர் போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் அது உனக்கு அந்த சுற்றுலா உனக்கு சந்தோஷத்தை தர. எந்த அளவுக்கு உன் நண்பர்களுக்காக உறவுகளுக்காக நீ செலவழிக்கிறியோ, செலவுனா என்னது உணவுகளுக்காக செலவழிக்கணும். அப்போது ஒரு சில பொருட்களுக்காக அந்த மாதிரி செலவழிக்க ஆர்வம். முக்கியமாக உணவு. அங்கே வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு, இதை சாப்பிடு அதை சாப்பிடு அதை இந்த அப்படி அப்படின்னு வாங்கி கொடுக்குற பாரு. இதுதான் வந்து குடும்பத்தோடு கூப்பிட்டு போய் என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. அதுக்காக வந்து நம்ம 5 ஸ்டார் அப்படிலாம் சொல்லலை. நம்ம பட்ஜெட் எதுவோ அதுக்கு நீ எங்கே தாராளமாக வாங்கி சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நீ வாங்கி சாப்பிட்டுட்டன்னா அந்த வாங்கி கொடுக்குற உறவுகளுக்காக மற்றவங்கள்ட்ட இருந்து பிடுங்கணும், மற்றவங்க தலையில் செலவு கட்டணும் அப்படிங்கிற குறுகிய எண்ணம், கெட்ட நோக்கம் இருக்கக்கூடாது. பிறருக்கு கொடுக்கணுங்கிற அந்த பரந்த நோக்கம் இருந்து விட்டால் சுற்றுலா உனக்கு மிகப்பெரிய இன்பத்தை தரும். அப்போ சுற்றுலாங்கிறது என்னது? உறவுகள் தான் இன்பம். உறவுகள் பல்வேறு இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். காஷ்மீருக்கு போனால் உன் குடும்பத்தோடு நீ காஷ்மீருக்கு போனால் அந்த குடும்பம் உனக்கு எத்தகைய சந்தோஷத்தை தருகிறது. நண்பர்களோட காஷ்மீருக்கு போனால் அது நண்பர்கள் அந்த நட்பு என்பது எத்தகைய அனுபவத்தை தருகிறது. அதே நண்பர்களோட நீ அமெரிக்காவுக்கு போகும்போது அந்த அமெரிக்கா உனக்கு எத்தகைய அனுபவத்தை தருகிறது. இதுதான் வந்து சுற்றுலா தருகிற ஒரு இன்பமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ செலவழிக்க தயங்கின அந்த 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 சுற்றுலா என்பது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். சுற்றுலா செல்வதிலே உனக்கு தடை. அப்போ இந்தியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சேர்த்து வைக்கிறது, பதுக்கி வைக்கிறது, ஒரு நேர்மையற்ற சிந்தனை, சோம்பேறிகளாக உழைப்பு மீது ஒரு தன்னம்பிக்கை அற்றவர்கள். பெரும்பான்மையான இந்தியர்கள் தன்னம்பிக்கையற்றவர்கள், தாழ்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவங்க, சுயமாக சிந்திக்க தெரியாது, எதை பார்த்தாலும் வெளிநாட்டுக்காரனை காப்பி அடிக்கிறது, தாய்நாட்டு பற்று குறைவு, அந்நிய நாட்டு மீது அதிக பற்றுடையவர்கள், அடிமை மனப்பான்மை உடையவர்கள், ஆங்கில மொழி மீது பற்றுடையவர்கள். அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு நேர்மையாலாம் இருக்க மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை, சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பின்மை, சோம்பேறியாக இருப்பதற்கு ஏற்ற உணவுகளை நல்லா சாப்பிட்றது, சோறு சாப்பிட்றது. அதனால் சோறு சோம்பேறியாக்கிவிடும். சோம்பேறியாக இருப்பதில் இன்பம் காணுகிறவர்கள் இவர்கள். இப்படிப்பட்டவர்கள் செலவழிக்க பயப்படுவார்கள். செலவழிப்பதை பயப்படுவார்கள். தைரியமானவர்கள் மட்டும்தான் செலவழிக்க முடியும். இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, தங்கள் தைரியத்தை பதுக்குவதிலும் சேமிப்பதிலும் பிறர் தலையில் செலவுகளை கட்டுவதிலும் காட்டுவார்கள். தங்களுடைய அறிவை அப்படி வளர்த்து எங்கே போனாலும் பிறருடைய தலையில் செலவை கட்டுறது. யாருடைய செலவில் நம்ம பிறருடைய செலவில் சந்தோஷமாக வாழ்கிற மனப்பான்மை இந்தியர்கள்ட்ட இருக்குது. குறிப்பாக பெண்கள்கிட்ட இருக்குது. வேலைக்கு போக மாட்டாங்க பாதி பேர் தான் வேலைக்கு. பிறருடைய செலவில் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது, ஆண்களுடைய சம்பாத்தியத்தில் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அப்படிங்கிற அந்த அறிவு பாருங்கள் பெண்கள். இது ஆண்கள்கிட்டையும் இருக்குது. ஆண்களும் என்ன பண்ணுறான், வரதட்சணை கொடு அப்படின்னு வரதட்சணை கேட்குறான். இவன் என்ன பண்ணுறான், நீ வேலைக்கு போ, நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன். இப்படி பிறருடைய வருமானத்தில் எப்படி வாழ்வது என்கிற அறிவில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்தியர்களை பொறுத்தளவில். ஆனால் வெளிநாட்டுக்காரன் தன்னம்பிக்கை மிகுந்தோம் அங்கே. அதனால தான் அங்கே வரதட்சணை கிடையாது, வேலைக்கு போகாத பெண்களே கிடையாது, கடைசி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள். தாழ்வு மனப்பான்மை அவங்கள்ட்ட கிடையாது, குறுகிய மனப்பான்மை கிடையாது. அதனால் அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. சுற்றுலா போகிற பழக்கம், வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணுறது, வீக்கெண்டை எப்படி என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரியான நடைமுறை வெளிநாடுகளில் அதிகமாக இருக்கிறது. அவங்க மக்கள் தொகை கம்மி தான், ஆனால் நம்ம மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து அவர்கள் அளவுக்கு கூட நாம் வந்து மகிழ்ச்சியாக இருப்பதில்லை, சுற்றுலா செல்வதில்லை, ஆடுவதில்லை, பாடுவதில்லை, விளையாடுவதில்லை. ஆனால் வெளிநாட்டுக்காரங்க ஆடுவான், பாடுவான், விளையாடுவான், சுற்றுலா போவான், நல்ல உணவுகள், புது புது உணவுகளை சாப்பிட்றது. உணவுகள்லேயே பார்த்திங்கன்னா பலவிதமான உணவுகளை சாப்பிட்றது. ஆனால் நம்மால் பார்த்தா அதுலேயும் கஞ்சத்தனம்.